அதே போல ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. ஊழல் என்று சொன்னால் திமுக தான் ஞாபகம் வரும். திமுக என்றால் ஊழல் தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டுமா? திரு ஸ்டாலினுடைய நோக்கம் என்ன? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலத்தில் திரு ஸ்டாலினை அறிமுகப்படுத்தி எம்எல்ஏ ஆக்கி, அமைச்சராக்கி, துணை முதலமைச்சராக்கி, அந்த கட்சிக்கு செயல் தலைவராக்கி, பிறகு தலைவராக்கினார். அதே போல திரு கருணாநிதி அவர்கள் என்ன எப்படி தொடர்ந்தாரோ அந்த கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தனக்கு பின்னால் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அது ஆண் வாரிசுகள், அவர்கள்தான் திமுக கட்சிக்கு தலைவர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு உதயநிதி அவர்களை இன்றைக்கு அறிமுகம் செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சர் ஆக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். திமுக கட்சிக்கு மாநில திமுக இளைஞரணி செயலர் ஆக்கியிருக்கிறார். அந்த கட்சியில இளைஞரே இல்லையா? திமுக குடும்பத்தை சேர்ந்ததான் இளைஞரா? சிந்திச்சு பாருங்க. திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர், திரு உதயநிதி அந்த கட்சியுடைய இளைஞருடைய மாநில செயலாளர், திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர். இப்படி குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், ஆட்சியிலும் இருக்க வேண்டும், கட்சியிலும் உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும். அண்ணா திமுக அப்படி அல்ல, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. நல்லாட்சின்னா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. தேர்தல் நாள் 23 ஏப்ரல் 2026.